சரியாக இந்த இவ்வளவு சீக்கிரமான கவிதைகளை பார்க்கலாம். அடுத்தது பூங்காலம், அந்த குலதெய்வத்துடைய அதே அந்த குலதெய்வத்துடைய வரலாறு. ராமவீரர் போராட்ட மரணம் கிடையாது, அவருடைய ஆயுதங்களை வச்சு பூஜை செய்யணும்னா அந்த ராம அதிகாரி கடவுள் வந்து சொல்கிறார். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பட்ட ஒரு குலதெய்வ சொல்லி கொடுக்குறாரு. அந்த மயிலோ பற்றி சொன்ன கவிதை இருக்கு. மயிலோ பற்றி சொல்கிறார். இதில் நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். அதாவது மயிலோ அமைதியாக இருக்கு, பூனை வந்து அதை மீயான்னு சொல்லி சீக்கிட்டே இருக்கு மயிலோ. அப்போ மயிலோ வந்து அமைதியாக இருக்கு. அந்த மயிலோ பூனைக்கு நல்ல தமிழ் மொழி இருக்கிறார். நான் என்ன பார்க்குறேன்னா அந்த மயிலோவை தமிழ் மொழி ஆட மாட்டேன். கடைசியாக கொண்டு வந்து என்னன்னா ஒன்று பூனையை பார்த்து குறைக்கணும், இல்லை கணிக்கணும். எதுவே பண்ணாலும் பூனை நீ குறைச்சிக்கிட்டே இரு, நீ வந்து கத்திக்கிட்டே இருன்னு சொல்லி மயிலை தமிழ் இருக்கு. நம்ம பூனை தும்ப சீக்கிட்டே தான் இருக்கும். அதான் என்னன்னா அது அப்பா நீயா திட்டு நீயா ஓட்டிட்டு போனான்னு அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? அந்த ஒரு பார்வை வந்து ரொம்ப அருமையான ஒரு கவிதையாக இருந்தது. இன்னொன்று வந்து 94 ஒரு கவிதை, சின்ன கவிதை தான், ஆனால் ரொம்ப ஒரு நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய கவிதை. வாழ் வைத்திருப்பவன் கொலையாளி என்றால் வார்த்தை வைத்திருப்பவன் சொல்கிறார். வாழ் வச்சிருக்கிறவன் மட்டும் கொலையாளி இல்லை, வார்த்தையில் என்ன அவ்வளவு மோசமான வார்த்தைகளை வச்சிருக்கிறவங்க ஒரு கொலையாளி தான். மன அளவில் கொலை செய்யறவங்க சொல்கிறாங்க. மன அளவில் வார்த்தைகளுடைய எப்படி கொலை செய்யலாம் என்பதை வந்து இந்த கவிதையை சுட்டிக்காட்டுது. இப்படி நிறைய கவிதைகள். இருள் என்பதும் கூறு மாற்றி சுற்றுலா தேனி சாப்பிட வச்சு ஒரு கவிதை. அடுத்து குட்டி குலாங்கங்கள் குட்டி கூழாங்கலின் மீதேக்கும் செல்ல விரும்பாமல் சுழித்து பயணித்து சிறுசிறவன ஓடும் சிற்றோடையின் மெல்லிசாய் ஈரம் மனத்தும் அன்பு எனது சட்டன வெடித்து வெளியேறும் நட்சத்திர தூசிகளை வண்ணமயமாய் பறந்துவிடும் மாணவருக்கு எனது அன்பு குறித்து ஒருபோதும் ஐயமில்லை எனக்கு. அதாவது இந்த கேரக்டரை சொல்றாரு, அவருடைய கேரக்டர் அந்த எதிராளியோட கேரக்டர் சொல்லி என்னுடைய அன்பு குறித்து எனக்கு வந்து ஐயமில்லை, ஆயினும் ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறது. அப்போ அவங்க ஒரு நட்பு குறித்தான ஒரு ஐயமா இல்லை காதல் குறித்தான ஐயம், ஏதோ ஒரு ஐயம் இருந்துகிட்டே இருக்கிறது. இப்போ என்னன்னா இப்படியான சஞ்சலங்கள் நிறைய கவிதைகள், சஞ்சலங்கள், ஊடாடுதல், மன ஊடாடுதல், அப்புறம் வந்து தயக்கம், இப்படியான பல விஷயங்களை வந்து நான் பார்க்குறேன். உண்மையாக அது தமிழோட குணமாக முடியாது, கவிதையை எனக்கு சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இது நிறைய கவிதைகள் நல்லா இருக்குது. அடுத்ததாக ஐம்பூதங்கள் அடுத்து வந்து வள்ளுவத்தின் நுட்பம் பேசுகிற ஒரு கவிதை ரொம்ப பிடிச்ச கவிதை. கொரோனாவை பற்றி ஒரு 4 கவிதை கொடுத்தார். ஊரடங்கு திடீர்னு அறிவிச்சது, மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வந்து நடந்தே போன விஷயத்தை வந்து கவியரவு நடத்துறீங்க. கவியரவு நடந்துட்டா இரவு ஐம்பூதங்கள் எண்ணிலம் ஒன்று தெரியுமா, இப்படி புறக்கணிப்பு வழி வாழ்க்கை என்பதுக்கு நிறைய கவிதைகள் இருக்கு. ஒரே ஒரு கவிதை புகைப்பட கலைஞர்னு ஒரு கவிதை ரொம்ப பாதிச்சது. அந்த கவிதை நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ஃபோட்டோ எடுத்து போது இட்லின்னு சொல்லுங்க, அப்புறம் சிரிக்கிற மாதிரி வரும். ஆமாம், அது மாதிரி சொல்லுவேன். ஆனால் அந்த கவிதை வந்து அவர் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப மனசளவை பாதிச்ச ஒரு கவிதையாக பார்ப்பேன். அவருடைய ஒரு நண்பர் சொன்னார், புகைப்பட கலைஞன் புகைப்படம் எடுப்பவர்களை தான் அப்படி சொல்வது, எடுத்துக்கொள்வதில் அவர் புகைப்பட கலைஞன் அலைபேசியில் இருக்கும் போதல்ல, கருப்பு வெள்ளை கடற்கரை என்ற கோனிகா காலத்திலேயே ராவதானவன் கணித்து வைத்த கேமராவை நிறுத்தி கொண்டிருப்பார் என்ற செல்பிக்கு எதிராக அவங்களோடு சென்ற சுற்றுலாக்கள் பயணங்கள்
புகைப்படங்களால் வளரும் எடுக்கும்போது சட்டன இட்லி என்று சொன்னால் சிரித்த முகம் கிடைக்கும் என்பான். தொப்பை தெரியாமல் சில நொடிகள் மூச்சிருக்க சொல்லித் தருவான். கேமராவை பார்க்க என்று வேண்டுகோளை புறக்கணித்தவனால் மையம் விளங்கி யதார்த்தமாக இருப்பதில் அவனுக்கு அவனோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஒரு சுகமான அனுபவம். அதுக்கப்புறம் குளிர் கண்ணாடி பேரை படித்திருக்கும் அவருக்கு மரியாதை செய்வதை அலைபேசியில் படம் எடுக்கும் நண்பனை தடுத்தேன். துணையை உருவாக்க இட்லி என சொல்லாமல் தொப்பை மறைக்க நல்ல மூச்சை இட்லியாக அவனோடு படம் எடுக்க எனக்கு விரும்புகிறேன். அந்த ஒரு நட்புடைய ஆழத்தை வந்து அவர் எழுதுகிறாரு. ஆனால் அதை படிக்கும்போது ஒவ்வொருவருக்குமே யாராவது ஒரு புகைப்பட கலைஞர்கள் நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு சூழல் வந்து சிக்கலை எமோஷனை ஏற்றுச்சிட்டாங்க. நான் முடிச்சிடுறேன். என்பது முடிவெடுப்பதில் தயக்கமான ஒரு சூழல் என்னுடைய இந்த கவிதைகளில் எனக்கு இருக்குது. நிறைய இந்த திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் காலம் மாலை யாகம் வைகரை காலை நண்பர்கள் ஏற்பாடு சொல்கிறாங்க. இந்த சிறு குழந்தைகளை தொடர்ந்து இந்த கவிதைகளில் வந்து நிலவு வருது, கடவுள் அடிக்கடி வருது, தேடி வருது, இருமும் வெளிச்சம் மாறி மாறி வருது, துரோகம் வருது, சொற்கள் வருது. இப்படியான விஷயங்கள் தொடர்ந்து இந்த ஒரு கவிதைகள் இந்த ஐம்பூதம் என்ற ஒரு கவிதையில் வந்து அவருடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிதை நான் சொல்லித்தாகணும். வீரான உலகை நிரூபித்துக் கொண்டிருந்த டாஸ்மாக்னு அந்த சிக்கலான ஒரு துரோகத்தை பற்றி சொல்கிறார். வள்ளுவர் பேசுகிறாரு, இழிந்தாரின் தேர்வு கல்லர் நன்ற ஜெயித்தாரின் தீமை குறித்து எல்லோரையும் வந்து தன்னை நம்பி தன்னுடைய வீட்டுக்குள் வர வைத்து தன்னுடைய உற்ற நண்பனாக நினைக்கின்ற ஒருவனுக்கு துரோகம் செய்வன் செத்தவனாக கருதப்படுவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. இப்போ இருவருக்குள் ஒரு 2 நண்பர்களுக்குள் துரோகம் வராது, மூன்றாவது ஒரு நண்பர் வைக்கும்போது தான் அந்த துரோகம் வரும். அப்போ அந்த யாருக்கு அப்போ இந்த 3 பேரான அப்புறம் யாருக்கு விஷயம் அந்த 3வது ஆளு நிமோசிட்டி போது இப்போ ஏன் அந்த மாதிரியான சூழல் வருதுன்னா அதீத ஆசை தன்னை முன்னிறுத்தக்கூடிய இப்படியான விஷயங்கள் வரும்போது அங்கே வந்து யாரோ ஒரு விரோதிகளாக மாறிட்டார். விரோதத்திற்கு தெரிவித்தாலும் எதிர்பார்ப்பு யார் முதலிடத்தை தக்க வைப்பது என்ற விஷயம் இப்படி அவருக்கு விரோதம்னு ஒரு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது சரி வரும். அதை நிறைவேற்றுவதற்கான சரி வரும். இதெல்லாம் வந்தவரை நண்பர்களை பிரிப்பது விக்கிரகங்கள் செய்வது போன்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து இந்த கவிதைகளை நான் பார்க்கிறேன். இருந்தாலும் துரோகம் பல வரலாறுகளை கட்டுறோம். நல்லது துரோகம் வந்து நல்லதும் பண்ணியிருக்கு, கெட்டதும் பண்ணியிருக்கு. அதாவது 3ஆம் நந்திவர்மனை கொலை செய்ய காவாலிகள் ஒன்று சேர்ந்து அவனை 100 பாடல்கள் நந்தி கலப்படம் பாடுறான். 100வது பாடலுக்கு அவன் கண்டிப்போடு எரிஞ்சு சாம்பலான். ஆனாலும் நந்தி கலப்படம் என்ற அற்புதமான இலக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. துரோகம் செய்த கம்மியானது. அடுத்ததாக யூதாஸின் துரோகம் ஒரு மனிதனாக இருந்தவரை தேவனாக மாற்றி யூதாஸ் செய்கிற ஒரு துரோகம் சாதாரண மனிதனாக இருக்கிற இயேசுவை இறைவனாக மாற்றினது, தேவனாக மாற்றினது. அந்த துரோகத்தை நான் பார்க்கிறேன். இந்திரனின் துரோகம் அகலிகையை நல்லா இருக்குது. ராமனுடைய பாதம் போட்டு அந்த அகலியை மீண்டும் எழும்போது அந்த ராமனுடைய பெருமையை சொல்வதற்கு அந்த இந்திரனின் துரோகம் பயன்படுத்துது. இப்படி தீமைகளும் இருக்குது. ஒரு தொண்டைமானின் துரோகம் வீரபாண்டிய கட்டமனை தூக்கி பொங்கலைக்கு இப்படி பல வரலாறு பார்த்தா சகுனியின் துரோகம். இந்த சகுனியின் துரோகத்தை எடுத்துட்டோம்னா பாண்டவர்களையும் வரைக்கிறது, கௌரவர்களையும் அழிக்கிறது. ஒரு பக்கமும் நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த சகுனியின் துரோகம் தான் வந்து மிக மோசமான துரோகமாக நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட எதுவுமே நான் எழுதலையே அதில் இல்லை நீங்க துரோகங்களிலிருந்து இந்த மன அவஸ்தைகளிலிருந்து வந்து நிச்சயமா அவ்வளவு விஷயங்கள் அந்த கவிதைகள் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை தரக்கூடிய கவிதைகளை படித்திருக்கிறார் தமிழ் அவர்களே. இது ஒரு அற்புதமான நூல். அடுத்த நிகழ்ச்சி இதை பற்றி நான் விரிவாக பேசலாம் வாய்ப்பு